வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டிங் ஐஸ்கிரீம்ஸ் தட் ஐவ் நெவர் ட்ரைட். அதாவது இப்போ லேட்டஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஐஸ்கிரீம்ஸ் வந்துருச்சு. நான் கொஞ்ச நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல, பட் அந்த நிறைய ஃபிளேவர்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் யூஸ்வலி எந்த புது ஃபிளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம் வந்தாலுமே அது சாக்லேட் ஃபிளேவர்ஸ்ல தான் வருது. சாக்லேட் ஃபிளேவர்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் போய் தேடி கண்டுபிடிச்சு பொறுக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ what are we waiting for? Let's dig into it. It's all about I, me, myself. Watch me do it my way, 'cause it's Santa's way. கரையிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் எது ட்ரை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போறது பைட்ஸ் டைம் கிரன்ச்சி ஸ்ட்ராபெரி யோகர்ட் ஃபிளேவர்னு போட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல். ஸோ திறந்தோடனே உள்ள இப்படி இருக்கு. தே ஹேவ் லைக் 4 cubes. ஐ திங்க் மேல வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, உடைச்சா உள்ளுக்கு கரையும் அந்த மாதிரி. ஸோ லெட்ஸ் ட்ரை. வெளியே இருக்கிறது யோகர்ட் கிடையாது, இட்ஸ் என்னது, இட்ஸ் ஒயிட் சாக்லேட் மாதிரி இருக்கு. உள்ளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்போதுமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் நம்மளோட பாயிண்ட்ஸே நான் சொல்றேன். இந்த வீடியோல அப்படிதான் நான் செய்ய போறேன். நான் திருத்திக்க பாக்குறேன். போடுற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம். அதாவது வந்து 3னா வந்து குட், 2னா எவரேஜ் அண்ட் 1 பாயிண்ட்ஸ்னா ஓகே தான். ஸோ திஸ் இஸ் கோயிங் நம்பர் 3. மேலே பார்க்க போனா எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லை. 2 நாளா எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால தொண்டை வலியில வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிடும். பீச் மேங்கோ பொக்கிமோனோட இருக்கு. அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கு. மேல வந்து ஒரு பை மாதிரி இருக்கு. திறந்ததும் உள்ளுக்கு yellow கலர்ல எப்படி இருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஆமா. சோ ஆக்சுவலி இதோட உள்ளுக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப தெரியுமா எனக்கு தெரியல, பட் அது ரொம்ப ஜிக்ஸாக் மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நான் இதுக்கு ஒரு 2 தான் கொடுப்பேன். இந்த ஐஸ் பால் ரெட் கிரேப் மேட் வித் ஃப்ரூட் ஜூசஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல வந்திருக்கு. கிரேப்ஸ் வாசம் அடிக்குது. உள்ளுக்கு நிறைய பால்ஸ் இருக்கு. சோ பால்ஸ் பால் இப்படிதான் இருக்கு பார்க்க. ஓகே. ஐ நோ வாட் தே மீன். ஒரு கிரேப் ஜூஸ ரவுண்டா ஃப்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. லிட்டரலி அதுதான் ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி பட் இன் ஃப்ரூட் ஜூஸ். சோ இது கிரேப்ஸ் ஃப்ரூட் ஜூஸ். ரெட் கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள். 9 இல்லைன்னா 10 பீசஸ் இதுல இருக்கு. ஃபுல்லா பால்ஸா இருக்கு. எனக்கு என்னன்னா, இது வந்து நான் வாங்கின ஐஸ்கிரீம்லே இதை விலை கூட ஃபாரின் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்ள இருக்கிற ஐஸ்கிரீமுக்கும் அந்த ஃபாரினுக்கும் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் 2 பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே கேட்டகரி. இது ஒன்றும் நல்லா இருக்கு. அந்த ஃப்ரூட்டு கிரேப்ஸ் இருக்கு. நான் பார்த்தோன்னே நினைச்சேன் இந்த ரெட் அந்த கிரேப்ஸ் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சிருப்பாங்க. பட் இட்ஸ் நார்மல் தான். அதனால நான் வந்து ஐ எம் கிவிங் இட் a 1. ஸ்ட்ராபெரி அண்ட் கிரேப் ஃபிளேவர்ட் ஐஸ் கன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து மட் கூல் பட்டர்ஃப்ளை. ரெண்டு குச்சி வச்சு இப்படி வந்திருக்கு. நான் வாங்கிட்டேன். ஒன்னொன்னுக்கு ஒன்னு எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் மாதிரி இல்ல, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி அண்ட் ஃபிளேவர் சொல்றாங்க, பட் இதுல வந்து எனக்கு மோஸ்ட்லி கிரேப்ஸோட ஸ்மெல் தான் கிடைக்குது. ஸோ அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஐஸ்கிரீம், ஆனா விலை குறைவு, ரொம்ப குறைவு. இது ஒரு 150 250 தான் வருது.
இதுல 2 பேர் சாப்பிடுற மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி 2 ஸ்டிக்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் வச்சு வருது. அண்ட் பட்டர்ஃப்ளை லைக் த ஷேப் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனா அது வந்து 150 250 அந்த மாதிரி வருது. அண்ட் அதோட டெக்ஸ்டர் நம்ம சாப்பிடும்போது இட்ஸ் கிவிங் அ ப்ரீமியம் ஃபீல். அது வந்து சாதாரண ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி ஜெல்லி புட்டிங் மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு லிட்ரலி ஒரு கிரேப் ஜூஸ் ரவுண்டா இருக்கு. அண்ட் அதுக்கு இவ கொடுக்கறது $4. இப்ப உங்களுக்கு புரியுது அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு. சோ இந்த பட்டர்ஃப்ளை இதுக்கு வந்து நான் கொடுக்கறது வந்து இட்ஸ் 3 points. திஸ் இஸ் இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சாப்பிட போறேன்னா இது எனக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இல்ல அந்த ஒரு பொருள் வந்து மல்டிபிள் விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆயிடும். ஸோ நான் கடையில போய் பார்த்தப்ப திஸ் இஸ் $7 and it has 4 different kind of flavors. அதுல ஸ்வீட் கார்ன் இருக்கு. எனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்காது. ரெட் பீன், டுரியான் அண்ட் செண்டோம் ஃபிளேவர்ஸ். இது எல்லாமே மலேசியனோட ட்ரெஷர்ஸ். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஓகேவா? ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் போத்தோங்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் போத்தோங் வந்து என்னைக்குமே $1 $150 அதுக்குள்ளதான் வரும். அதை தாண்டி அது போகாது. பிகாஸ் அதுதான் அதோட இட்ஸ் த வே இட் இஸ். ஓகே, அந்த மாதிரி எல்லாரோட சைல்ட்ஹுட் ஐஸ்கிரீம் போத்தோம் கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம். ஐஸ்கிரீம் போத்தோம்னா விலை குறவா அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. அதை விட விலை குறவா ஒண்ணு இருக்கு. அதுதான் ஐஸ்கிரீம் மலேசியா, ஐஸ்கிரீம் சத்து மலேசியா, ஐஸ்கிரீம் மலேசியா சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலி 50 cents இல்லைன்னா வந்து $1 வரும். பட் இப்போ வந்து 150 பிரைஸ் 150க்குள்ள மேல ஏறாது. சோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கும். பிளாஸ்டிக்ல வந்து அந்த ஜூஸ் வந்து ஊத்திப்பாங்க. இட்ஸ் குட். அது வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். சோ நம்ம வீட்டிலே சொந்தமா செஞ்சு கூட அதை சாப்பிடலாம். அதுதான் அது. மை லீஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட் கார்ன். எனக்கு கார்ன் வந்து கார்னை மட்டும் தான் சாப்பிட பிடிக்கும். கார்ன் கப்ல சாப்பிட பிடிக்கும். ஆனா இந்த ஜூஸ், கஸ்டர்டு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. இப்படிதான் இருக்கும். நான் ஸ்வீட் கார்னுக்கு ஒரு கொடுக்குறேன். பிகாஸ் அது என்னோட இட்ஸ் நாட் மை டைப். செண்டோவா இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது செண்டோல். இது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. மேபி பிகாஸ் அந்த அதுலயும் ரெட் பீன்ஸ் போட்டிருப்பாங்க. இது மேல தெரியுதா அந்த ரெட் பீன்ஸ், அப்புறம் அந்த பச்சையா ஒண்ணு இருக்குமே, அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து இது நான் இப்ப நான் இது நான் வந்து இப்ப என்னடா அது அந்த பச்சையா தெரியுதா? ஸோ எனக்கு வந்து அதுல சென்ட்ரல் டேஸ்ட் இருக்குல்ல, எனக்கு ரெட் பீன் ஃபிளேவர் கிடைக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க இந்த ரெட் பீன்ஸ் போடாம இருந்திருந்தா மேபி அந்த செண்டோல் ஃபீல் கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அதுக்கு? ஒரு 1 கொடுக்கலாம். ரெட் பீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சீக்கிரமா வீடியோ முடிக்கலாம். ஏன்னா யாரும் இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த மால்ல மேல அடிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு? Yeah, guys. Red bean is also my least favorite. I'm giving it 2 points. Red beans என்னோட ஃபிளேவர் கிடையாது. பட் ரெட் பீன்ஸோட ஃபிளேவர் வந்து அதுல தெரியுது. அதனால I'm giving it a solid 2. ஓகே, சோ எனக்கு தெரியல உங்களுக்கு கேக்குதானு. ஆனா இங்க யாரும் ஏந்துட்டாங்க. அதனால அந்த அந்த மியூசிக் எல்லாம் அந்த மியூசிக் வாசிக்கிறாங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போறது இந்த டுரியான் ஃபிளேவர். சோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் மாதிரி இருக்கிறக்கியா as usual டுரியான் திறந்தாலே டுரியான் ஸ்மெல் அடிக்கும். நேச்சுரலாவே சில பேருக்கு அந்த ஸ்மெல் வந்து ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால அது ஒத்து வராது. ஓகேவா? பட்
as a durian lover நான் என்ன சொல்றேன்னா, டூரியான்ல நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. டூரியான்ல டீ, காஃபி, பழம், புடிங், அதுக்கப்புறம் அது ஒரு விதமான நிறைய டிசர்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதை வச்சு ஐஸ்கிரீம்ஸ், பிஸ்கட்ஸ், அது பேர் என்ன, சிப்ஸ், இது மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஆனா இந்த டீ, இந்த டூரியன் ஃபிளேவர்ல இருக்கிற டீ, டூரியன் ஃபிளேவர்ல இருக்கிற இந்த காஃபீஸ், டீஸ், இதெல்லாம் டோட்டலி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் இதுல 100% அந்த ஸ்மெல்லு தெரியுது, டேஸ்ட் தெரியுது, எல்லாமே தெரியுது. அண்ட் இட்ஸ் சோ குட். மால் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் படி பார்த்தீங்கன்னா 7 ரிங்கெட்க்கு இது ஒர்த்து தான். தேர்ட் பிளேஸ்ல நான் என்ன வைக்கிறேன்னா, இந்த பொக்கேமான் ஃபிளேவர், அந்த பொக்கேமானோட என்னமோ ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுல, அது வைக்கிறேன். அந்த குவாலிட்டி, அந்த ஜெல்லி எல்லாமே இட்ஸ் சோ குட். அது வால்ஸ் பிராண்ட் கீழே தான் வருது. ஸோ அது நான் வந்து தேர்ட் பிளேஸ்ல வைக்கிறேன். அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு த பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் மணிக்கு அந்த பட்டர்ஃப்ளை வந்துருச்சு. பட்டர்ஃப்ளை ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா நான் புதுசா ட்ரை பண்றேன். இன்ஃபேக்ட் அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ள எப்படி இருக்கும் எனக்கு, அதுல லிட்டரலி 2 குச்சி இருக்கு. நான் சாப்பிட்டமே நினைவே இல்லை எனக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். அதனால நான் அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஐ எம் கிவிங் இட் செகண்ட் ரேங்கிங்ல கொடுக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என் மனசு கொள்ளை அடிச்சு திருடிருச்சு அந்த யோகட் ஸ்ட்ராபெரி நான் கொடுக்குறேன். Why is because நீங்க பாருங்க, அதுல வந்து 4 பீசஸ் தான் இருக்கு, ஓகேவா? அண்ட் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இஸ் 2 ரிங்கெட், பிலோ 2 ரிங்கெட். பிலோ 2 ரிங்கெட்க்கு உங்களுக்கு பிரீமியமான ஒயிட் சாக்லேட் யோகட் கலந்த மாதிரி ஒரு கவர்ல பண்ணி அதை கடிக்கும் போது, அது கடிச்சு உள்ள பார்க்கும்போது இட்ஸ் ஸ்ட்ராபெரியோட ஃபிளேவர் வந்து சாதாரண ஸ்ட்ராபெரி மாதிரி இல்லை, அது லிட்டரலி அண்ட் ஐஸ்கிரீம். ஓகே, நான் ஏன் லிட்டரலி ஐஸ்கிரீம் நான் சொல்றேன்னா, பிகாஸ் நான் முதல்ல கம்பேர் பண்ண மாதிரி தான். அந்த கிரேப்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேப் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் கலந்தது ரவுண்டா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது 4 ரிங்கெட் கொடுக்குறாங்க. பட் when it comes to this one, அந்த யோகட் ஸ்ட்ராபெரி, அதுல வந்து லிட்டரலி கியூப்ஸா இருக்கு. அண்ட் இட்ஸ் சோ குட். நிஜமா சொல்றேன், out of everything that is my ஃபேவரட். ஸோ ரேண்டமா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுது, அதனால நான் ரேண்டமா ஒரு கடைக்கு போயிட்டு என்னால வாங்கி சாப்பிட முடியுமா கேட்டா கிடையாது. எப்போதுமே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தான். ஓகே, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா ஐ வில் கோ ஃபார் திஸ் ஐஸ்கிரீம். அப்படி சொன்னாக்கா மெக்னம் ஒயிட் சாக்லேட் எல்மண்ட், ஐ திங்க் இட்ஸ் ஒயிட் சாக்லேட் எல்மண்ட் ஐஸ்கிரீம், மெக்னமோட ஒயிட் கலர்ல இருக்கும். அதுதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடணும்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இஸ் தட் ஐஸ்கிரீம். அப்படி ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னாக்கா நான் வந்து ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ விலை குறவாவும் இருக்கணும், ஆனா வந்து சாப்பிட்டா ஐஸ்கிரீம் அப்படி ஃபீல் கொடுக்கணும் அப்படி சொன்னாக்கா ஐம் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் திஸ் யோகட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். நிஜமா இட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 5 பாயிண்ட்ஸ். ஸோ யா, we have come to the end of the video. ஸோ யா, உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். Bye. 'Cause it's Santa's way.